அதிமுக கூட்டணிக்கு பாமக வரும் எடப்பாடி பழனிசாமி கூறிய மறுநாளே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டுமென அன்புமணி ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணி வென்றால் கூட்டணி ஆட்சி அமையும் என பாஜக கூறி வருகிறது. ஆனால் தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்போம் என நம்பிக்கை தெரிவித்து வரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி ஆட்சி தொடர்பான அமித்ஷாவின் பேச்சை நேரடியாக எதிர்க்கவில்லை. இந்நிலையில் அதிமுக கூட்டணியில் இணைய பாமகவுக்கு எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக இருப்பதாகவும் அதிமுகவுடன் வரும் என்றும் கூறியுள்ளார். கம்யூனிஸ்ட் கட்சியோட கூட்டணி வச்சீங்க, நாங்களும் கம்யூனிஸ்ட் கட்சியோட கூட்டணி வச்சோம். நீங்களும் விடுதலை சிறுத்தை கட்சியோட கூட்டணி வச்சீங்க, நாங்களும் விடுதலை சிறுத்தையோட வச்சோம். நாங்களும் பாட்டாளி மக்கள் கட்சியோட கூட்டணி வச்சோம். இப்போ நீயே வச்ச, இப்போ அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர்கள் இருக்கிறாங்க. நிச்சயம் நம்மோட வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறோம். எடப்பாடி பழனிசாமி இவ்வாறு பேசிய அடுத்த நாளே பாமகவும் கூட்டணி ஆட்சியில் உறுதியாக உள்ளதாக அன்புமணி தெரிவித்துள்ளார். பாமகவின் 37ஆம் ஆண்டு விழாவை ஒட்டி எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்ட அன்புமணி ராமதாஸ் தமிழ்நாட்டை ஆளும் அரசில் பாட்டாளி மக்கள் கட்சியும் பங்கேற்க வேண்டுமென விருப்பம் தெரிவித்துள்ளார். அது நமது உரிமையும் கூட என்று குறிப்பிட்டிருக்கும் அவர், அந்த உரிமையை வென்றெடுப்பதற்கான வெற்றி பயணத்தின் வேகத்தை கூட்டுவோம், ஆட்சி அதிகாரத்தில் நமது உரிமையை வெல்வோம் என்று சூளுரைத்துள்ளார். அன்புமணியின் இந்த அறிக்கை எடப்பாடி பழனிசாமிக்கு மறைமுக நிபந்தனை என கருத்து எழுந்துள்ளது. ஆனால் ஆட்சியில் பங்கு கேட்பது அன்புமணியின் கருத்து என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். ஆட்சியில் பங்கு கேட்போம் அப்படின்னு அன்புமணி தெரிவிச்சிருக்காரு. ஆட்சியில் பங்கு கேட்போம்னு அன்புமணி சொல்லியிருக்காரு. இதனிடையே அன்புமணி அறிக்கை பற்றிய கேள்விக்கு பாமக தங்கள் கூட்டணிக்கு வந்தாலும் வரலாம் என்றே தாம் கூறியதாக எடப்பாடி பழனிசாமி பதிலளித்துள்ளார். ஆட்சியில் பங்கு என்ற பாமகவின் கோரிக்கை பற்றிய கேள்விக்கு கூட்டணிக்கு வந்தால் பார்க்கலாம் என்றும் தற்போது அவர்கள் கூட்டணியில் இல்லை என்றும் பதிலளித்தார். கூட்டணிக்கு வந்தாலும் வரலாறு கூட்டணியில் இல்ல, கூட்டணியில் இல்லாததோ அது கேட்கிற கேள்வி கூட்டணியிலே வரலையே. நல்லா தெரிஞ்சுக்க, கூட்டணிக்கு வந்தாலும் வரலாம் என்றுதான் இருக்கு. அதை பார்த்து கேட்டுக்க, வந்த அந்த கேள்விக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணியில் தற்போது உள்ள கட்சிகளும் இணைய வாய்ப்புள்ள கட்சிகளும் கூட்டணி ஆட்சி என்பதில் உறுதியாக இருக்கும் நிலையில் அதற்கு எதிரான நிலைப்பாட்டில் உள்ள அதிமுகவுக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.